அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ட்ரேட் தமிழ் சேனலை இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு நாம ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, இன்ட்ராடேயில் 1 மினிட்டை யூஸ் பண்ணி நாம் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து யூஸ் பண்ணி நம்ம ப்ராஃபிட் அதிகமாக ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ தான் இது. இதில் இந்த 1 மினிட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பெட்டர் தேன் ஸ்கேல்பிங் பண்ணுறவங்களுக்கு இந்த 1 மினிட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ரொம்ப ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். அது எப்படி யூஸ் பண்ணலாம், அது எந்த அளவுக்கு நம்ம வந்து இன்ட்ராடேயில் வந்து வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான முழுமையாக இந்த வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக அந்த டீட்டெயில்ஸை கொடுத்துருக்கோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு 5 முக்கியமான பாயிண்ட் பார்த்துக்கலாம். அது யாரெல்லாம் இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணலாம், இது சூட்டபிள் ஃபார் நிஃப்டிக்கா பேங்க் நிஃப்டிக்கா அப்படிங்கிற மாதிரியும், இதனுடைய ரூல்ஸ் என்ன, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்ன இண்டிகேட்டர்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான இந்த 5 பாயிண்ட்டையும் நாம் தெளிவாக பார்த்துட்டு நாம் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி பார்த்துக்கலாம். இந்த 1 மினிட் இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜியை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி ஹூ கேன் யூஸ் திஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் தோஸ் ஹூ கேன் ஏபிள் டு வாட்ச் த மார்க்கெட் டெய்லி, அதாவது யாரெல்லாம் மார்னிங் 9:15 AM 3:30 PM வரைக்கும் நம்மளால் மார்க்கெட்டை வந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ண முடியுமோ அவங்க அனைவருமே இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் டைம் ட்ரேடர் தான் பண்ண முடியுமா, இல்லை பார்ட் டைம் ட்ரேடர் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான டவுட்டே வேண்டாம். இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் மார்க்கெட்டில் மார்னிங் 9:15 AM 3:30 வரைக்கும் மார்க்கெட்டை வந்து வாட்ச் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி நம்ம எவ்ரிடே ப்ராஃபிட்டபிளாகவே நம்மளால் இருக்க முடியும். இட்ஸ் சூட்டபிள் ஃபார் நிஃப்டி ஆர் பேங்க் நிஃப்டி அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டினுக்கு இது நிஃப்டிக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகுமா, இல்லை பேங்க் நிஃப்டிக்கு ஒர்க் ஆகாதா அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லைங்க. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எல்லா இண்டெக்ஸுக்கும் ஆல் ஹை வால்யூம் ஸ்டாக்ஸ், அதாவது எதெல்லாம் வந்து ஹை வால்யூமாக இருக்குதோ அந்த இண்டெக்ஸ் மற்றும் ஸ்டாக்ஸ் எல்லாமே நாம் யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு 100 ரூபாய் ஸ்டாக்ஸில் வந்து நாம் இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா அது நமக்கு அந்த அளவுக்கு மொமெண்டம் இருக்காது. எதெல்லாம் வந்து வால்யூம் அதிகமாக இருக்கோ இண்டெக்ஸ் மாதிரி மோர் தேன் 500 or 1000 rupeesக்கு மேலே நமக்கு இருக்கிற இண்டெக்ஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்டாக்ஸாக இருக்கட்டும் அது எல்லாமே இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ வால்யூம் அதிகமாக ஹை வால்யூம் இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே ஸ்டாக்ஸ் அண்ட் இண்டெக்ஸ் எல்லாமே இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். இதனுடைய ரூல்ஸ் என்ன, இந்த 1 மினிட் ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் டு கெட் த ஆப்பர்ச்சுனிட்டி டூரிங் மார்க்கெட் அவர்ஸ், அதாவது நம்ம வெயிட் பண்ணி நமக்கு வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே 9:15க்கே நம்ம இம்மீடியட்டாக எந்த ஒரு பை அண்ட் செல் பண்ணாமல் நம்மளுடைய இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் படி எப்போ நமக்கு பை அண்ட் செல் வருதோ அந்த டைமில் மட்டுமே நாம் பை அண்ட் செல் டூரிங் த மார்க்கெட் அவர்ஸில் நம்ம பண்ணும் பொழுது நாம் கண்டிப்பாக ப்ராஃபிட்டபிளாக இருப்போம். வெயிட் டு கெட் த ஆப்பர்ச்சுனிட்டி டூரிங் மார்க்கெட் அவர்ஸில் மட்டும்தான் நாம் இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் டு நாட் எக்ஸிட் அன்டில் த டார்கெட் ஹிட் ஆர் ஸ்டாப் லாஸ் ஹிட்ஸ், அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜி ஒன்ஸ் நாம் என்ட்ரி ஆகிட்டோம், அதாவது பை ஆர் செல்ல நாம் வந்து என்ட்ரி ஆகிட்டோம் அப்படின்னா ஒன்ஸ் வந்து நமக்கு நம்மளுடைய டார்கெட் வந்து ஹிட் ஆகணும், இல்லை அப்படின்னா நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகணும். இன் பிட்வீன் இந்த ரெண்டுக்கும் நடுவுலையுமே நாம் எந்த ஒரு, அதாவது ப்ராஃபிட்டை பார்த்தோன்னா நம்ம வந்து ப்ராஃபிட்டை வந்து குவிட் பண்ணவும் கூடாது, இல்லை லாஸ் பார்த்தோன்னா லாஸை வந்து நம்ம கட் பண்ணவும் கூடாது. ஒன்ஸ் இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம என்ட்ரி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து நமக்கு ஹிட் ஆகிற வரைக்கும் நாம் பொறுமையாக இருந்து அதுலேருந்து நம்ம எக்ஸிட் ஆகிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஷுட் டேக் த ட்ரேட் டெய்லி, இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் எவ்ரிடே நாம் ட்ரேட் எடுக்க வேண்டும். அதாவது நமக்கு இன்றைக்கி டைம் இருக்குது, நாம் இன்றைக்கி ட்ரேட் எடுக்கிறோம், நாளைக்கு டைம் இல்லை நம்ம ட்ரேட் எடுக்கல அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு எக்ஸ்கியூஸுமே கிடையாது. நீங்கள் இன்ட்ராடே பிளேயராக இருந்தால் எவ்ரிடே இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி இது. மற்றும் டோன்ட் வெயிட் டு கட் த ப்ராஃபிட் ஆர் லாஸ் வைல் இட் ஹிட் போத் சைடு, அதாவது ஏதாவது ஒரு பக்கம் நமக்கு ப்ராஃபிட் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா இம்மீடியட்டாக அந்த ப்ராஃபிட்டை நம்ம கட் பண்ண வேண்டும். இல்லை லாஸ் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி ரூல்ஸ் படி லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னாலும் இம்மீடியட்டாக நம்ம அதை கட் பண்ணணும். எந்த ஒரு காரணத்திற்காகவும் நம்ம வெயிட் பண்ணி இருக்கக்கூடாது. இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம கட் பண்ணுறதுல இம்மீடியட்டாக நம்ம ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்கணும். டோன்ட் வெயிட், இதுக்காக மட்டும் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் படி ஹிட் ஆகும் பொழுது போத் சைடு எந்த சைடாக வேணாலும் இருக்கலாம், ஹிட் ஆகும் பொழுது இம்மீடியட்டாக அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லேருந்து நம்ம குவிட் பண்ணி நம்ம வெளியே வந்துடணும் அந்த டேயில்.
இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் படி நம்மளுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். ஏன்னா பேசிக்காகவே நாம் எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலும் அதுக்கு தகுந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் படி தான் நாம் அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்காக நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எடுத்துக்கலாம். உங்களுடைய கேபிட்டல் ஒரு 50,000 இருந்துச்சு அப்படின்னா 50,000 தான் உங்களுடைய கேபிட்டல் அப்படின்னா நிஃப்டி ஆர் பேங்க் நிஃப்டி எய்தர் ஏதாவது ஒன்றில் நீங்கள் 2 லாட் மட்டும்தான் நீங்கள் வந்து லாட் சைஸ் வந்து ஒன்லி 2. நீங்கள் பேங்க் நிஃப்டியாக இருக்கலாம் இல்லை நிஃப்டியாக இருக்கலாம். இந்த ரெண்டில் உங்களுடைய கேபிட்டல் 50,000 தான் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒன்றில் 2 லாட் தவிர்த்து நீங்கள் எடுக்கவே கூடாது. எப்போ அந்த 50,000 வந்து 1 lakh ஆக கேபிட்டல் வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அது வரைக்கும் நாம் ஒன்லி 2 லாட்ஸ் மட்டும்தான் சஜஸ்ட் பண்ணுவோம். ஒன்ஸ் வந்து 1 lakh நம்மளுடைய கேபிட்டல் வந்து இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறமாக இந்த 2 லாட்டை வந்து ப்ளஸ் ஒரு 2 லாட் டோட்டல் வந்து 4 லாட்டாக நாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எப்போ அப்படின்னா நம்ம இந்த கேபிட்டல் வந்து 50,000லேருந்து 1 lakhக்கு வந்து நம்மளுடைய கேபிட்டல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பொழுது அதே ரூல்ஸ் தான். 1 lakhலேருந்து 150 ஆச்சு இல்லை 2 lakhs ஆச்சு அப்படின்னா +2 நீங்கள் வந்து போட்டுக்கலாம். பட் 50,000க்கு நிஃப்டி ஆர் பேங்க் நிஃப்டி எது நீங்கள் என்ன ட்ரேட் எடுத்தாலுமே அதில் 2 லாட்ஸ் மட்டும்தான் சஜஸ்டபிள். மற்றபடி நாட் மோர் தென் 2 லாட் இஃப் யுவர் கேபிட்டல் இஸ் 50. ஸோ உங்கள் கேபிட்டல் வந்து 50,000 தான் அப்படின்னா நீங்கள் மைண்டில் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஒன்லி நம்ம 2 லாட்ஸ் மட்டும்தான் இதில் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் படி நாம் எந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா BWAP அண்ட் MACD, அதாவது வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் அண்ட் MACD மூவிங் ஆவரேஜ் கன்வர்ஜன்ஸ் டைவர்ஜன்ஸ். இந்த 2 இண்டிகேட்டர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம், இந்த 2 இண்டிகேட்டர்ஸோட ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதில் பேங்க் நிஃப்டி வந்து இப்போ நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். 1 minute கேண்டில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டி 1 minute கேண்டில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இது வந்து ஸ்பாட்டா ஃபியூச்சரா அப்படிங்கிற மாதிரி டவுட்டே வேண்டாம். ஒன்லி ஸ்பாட் சார்ட் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ஃபியூச்சர் சார்ட் இல்லை. அதையுமே தெளிவாக நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய இண்டிகேட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். MACD மூவிங் ஆவரேஜ் கன்வர்ஜன்ஸ் டைவர்ஜன்ஸ் நம்ம சொன்ன இந்த இண்டிகேட்டர்ஸை வந்து டிக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது VWAP வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ், இதையும் டிக் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம VWAPோட செட்டிங் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய சேஞ்சஸ்லாம் இல்லை. இந்த அப்பர் பேண்ட் இந்த லோயர் பேண்ட் எதுவுமே நமக்கு தேவையில்லை. இந்த பேண்ட்ஸ் இந்த இதையுமே நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க. இதில் உங்களுக்கு கலர்ஸ் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, இல்லை இதை கொஞ்சம் போல்டாக வச்சுக்கோங்க. ஓகே கொடுத்துக்கலாம். இதுதான். இப்போ MACDலையுமே உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக தெரிகிறதுக்காக இந்த கலரை வந்து கொஞ்சம் போல்ட் பண்ணிக்கலாம். சிக்னல்ஸ் இதை வந்து ரெட் கலர் இருந்தாலும் சரி தான், கொஞ்சம் போல்டாக நம்ம இதை வச்சுக்கலாம். இவ்வளோ தான், எந்த ஒரு சேஞ்சஸுமே நம்ம பண்ண வேண்டாம். இப்போ மார்க்கெட் வந்து மார்னிங் வந்து ஓப்பன் ஆனதுமே இது 21st மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும் பொழுது இந்த 2 இண்டிகேட்டருமே நீங்கள் ஆட் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நீங்கள் சேவ் பண்ணி உங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு நேமில் வந்து சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்ரிடே நீங்கள் வந்து புதுசாக இந்த இண்டிகேட்டர்ஸ் 2மே ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. இதில் சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் போயிட்டு நீங்கள் ரீநேம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது சேவ் ஆகிரும். மார்னிங் போயிட்டு நீங்கள் அந்த இண்டிகேட்டர் அதாவது இந்த லேஅவுட்டை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது இமீடியட்டாக வந்துடும். இப்போ நம்ம இதில் வந்து பேங்க் நிஃப்டியில் இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இதனுடைய ரூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நடுவில் ஒரு லைன் இருக்குல்ல, இந்த லைனை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதை 0.00, அதாவது நமக்கு இப்போ இந்த MACDயோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு நாம் பார்த்துக்கலாம். MACDயை பொறுத்த வரைக்கும் இந்த நடுவில் ஒரு லைன் தெரியுதுல, இந்த லைன் வந்து 0, அதாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 0ல் இருக்கு. இந்த 0க்கு மேலே இருக்கும் பொழுது நாம் ஒன்லி ஃபார் செல் சைடுக்கு தான் பார்க்க வேண்டும். இந்த மேலே, அதாவது இந்த 0க்கு மேலே வந்து இந்த லைன்ஸ், அதாவது ப்ளூ லைன்ஸும் இந்த ரெட் கலர் லைன்ஸும் வந்து போயிட்டு இருக்கும் பொழுது நம்ம ஒன்லி ஃபார் செல் சைடுக்கு பார்க்க வேண்டும். இந்த 0 லைனுக்கு கீழே இருக்கும் பொழுது இங்கே பாருங்கள், நான் வந்து இந்த கேண்டில் எதை பற்றியுமே நான் சொல்லலை, ஒன்லி ஃபார் MACDயை பற்றி மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். MACDயோட ரூல்ஸை பார்த்துட்டு நம்ம BWAPோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த MACD வந்து கீழே கட்டாக இருக்கும் பொழுது 0க்கு கீழே இருக்கும் பொழுது ஒன்லி ஃபார் நம்ம பைக்கு மட்டும்தான் பார்க்க போகிறோம். இதுதான் இதோடைய ரூல்ஸ். MACD அண்ட்
இந்த ஜீரோவோட ரூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜீரோக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒன்லி வந்து மார்க்கெட்டில் செல் சைடு தான் பார்க்கணும். ஜீரோக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா ஒன்லி ஃபார் பைக்கு மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமாக இந்த இடத்துல அதாவது ப்ளூ லைன்ஸ் ரெட் லைன்ஸ் எப்பெல்லாம் கிராஸ் ஆகுதோ அப்போ மட்டும்தான் நாம் என்ட்ரி எடுக்க போகிறோம். இதெல்லாம் வந்து கிராஸ்ன்னு சொல்லலாம். இந்த தெரியுதா உங்களுக்கு? அந்த ப்ளூ லைன்ஸ் வந்து ரெட் லைன்ஸை எப்படி உடச்சிட்டு கீழே வருதோ அதே மாதிரி இந்த ப்ளூ லைனை வந்து ரெட் லைன் வந்து உடச்சிட்டு மேலே போகிற மாதிரி எப்பெல்லாம் வந்து நமக்கு சஜஸ்ட் ஆகுதோ அந்த இடங்களில் மட்டும் தான் நாம் என்ட்ரிஸ் எடுக்க போகிறோம். இந்த ரூல்ஸை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இதில் VWAPோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். VWAPை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ளூ லைன்ஸ் இருக்குல்ல, இந்த ப்ளூ லைன்ஸுக்கு மேலே மார்க்கெட் இருந்துச்சு அப்படின்னா பை, இல்லை கீழே மார்க்கெட் இருந்துச்சு அப்படின்னா செல். அப்படியே உல்டாவாக இருக்கும். நம்ம MACDல எப்படி பார்த்தோமோ MACDல ஜீரோக்கு மேலே இருந்துச்சுன்னா செல்லு, ஜீரோக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பை அப்படின்னு பார்த்தோம். இது VWAPை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ளூ லைன்ஸுக்கு மேலே இருக்கும் பொழுது பை, கீழே இருக்கும்போது செல். இவ்வளோதான். இந்த ரூல்ஸை மட்டும் நம்ம தெளிவாக பார்த்துட்டு இப்போ இந்த ரூல்ஸை எப்படி நாம் லைவ் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துக்கலாம். இந்த ரூல்ஸ் படி நமக்கு எப்போ வந்து ஜீரோக்கு மேலே இருக்குதோ அப்போ இந்த கட்டு வந்து எப்போ சஜஸ்ட் ஆகுதோ அந்த டைமில் தான் நாம் செல் என்ட்ரி எடுக்க போகிறோம். அதே மாதிரி கீழே இருந்து எப்படி மார்க்கெட் வந்து மேலே போகுதோ அப்போ தான் நாம் வந்து பை சைடுக்கு ட்ரேட் எடுக்க போகிறோம் பேஸ்ட் ஆன் இந்த MACD படி. அதேபடி நமக்கு இந்த ரூல்ஸும் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். இதுவுமே நமக்கு மார்க்கெட்டில் இந்த ப்ளூ லைனுக்கு மேலே வந்து கேண்டில் இருக்கணும். இதுதான் நம்மளுடைய ரூல்ஸு. இப்போ மார்க்கெட் வந்து மார்னிங் ஓப்பன் ஆனதுமே நமக்கு ஃபஸ்ட்டு என்ட்ரி எப்போ கிடைக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். பேஸ்ட் ஆன் இந்த 1 மினிட் படி ஃபஸ்ட்டு கேண்டிலே 9:15 டைம் பார்த்துக்கோங்க. 9:15 கேண்டில் படி நமக்கு என்ன ஆகுது? ஃபஸ்ட்டு வந்து டவுன் சைடுக்கு அதாவது ஜீரோக்கு மேலே இருக்குது. இந்த லைன்ஸ் வந்து ஜீரோக்கு மேலே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு டவுன் சைடுக்கு கட் வந்துடுச்சு. அப்படிங்கும் பொழுது ஃபஸ்ட்டு 1 மினிட் கேண்டிலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த VWAPக்கு கீழே க்ளோஸ் வச்சுட்டாங்க. இதனுடைய க்ளோஸ் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸோட ப்ரைஸ் வந்து 51,753. VWAPோட லைன் வந்து 51,785 அப்படின்னா இதுக்கு கீழே க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்படின்னா உங்களுடைய ட்ரேடை நீங்கள் எப்போ போடணும் அப்படின்னா இந்த செகண்ட் கேண்டில் நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். என்ன ட்ரேட் எடுக்க போகிறோம்? ஷார்ட் ட்ரேட் எடுக்க போகிறோம். இந்த கேண்டிலோட க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓப்பனில் நீங்கள் ட்ரேட் எடுக்க போகிறீங்க. ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹை தான் உங்களுடைய ஸ்டாப் லாஸ். அதாவது உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து 179 பாயிண்ட்ஸ், 0.35%, 1:2 அப்படிங்கிற மாதிரியான ரேஷியோ தான். இதில் நம்ம எந்த ஒரு நெகோஷியபிளுமே கிடையாது. 1:2 ரேஷியோ மட்டும்தான். அதாவது நீங்கள் ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க அப்படின்னா 100 பாயிண்ட்ஸ் வந்து எப்போ உங்களுடைய டார்கெட் வந்து ஹிட் ஆகுதோ அப்போ நம்ம எக்ஸிட் ஆகணும். இல்லை நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஆனால் இந்த 50 வந்து எப்போ ஹிட் ஆகுதோ அப்போ நம்ம வெளியே வரணும். இதுதான் இதனுடைய ரூல்ஸ். 1:2 அப்படிங்கிற மாதிரியான ரேஷியோ தான். இதில் எந்த ஒரு நெகோஷியபிளுமே இல்லை. இப்போ நமக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இந்த கேண்டிலே வந்து என்ட்ரி கிடச்சிருச்சு. இந்த க்ளோஸ் கேண்டில் தான் நாம் வந்து என்ட்ரி எடுக்கிறோம். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து அதாவது கிட்டத்தட்ட நமக்கு வந்து 199 ஒரு 200 பாயிண்ட்ஸ் ஊற்றிக்கலாம். 39% வந்து நம்மளுடைய ஸ்டாப் லாஸ். அப்போ நம்மளுடைய டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதிலிருந்து அப்படியே டபுள் 199 அப்படின்னா நமக்கு 200 எப்போ வருதோ அப்போ தான் நம்ம வந்து ப்ராஃபிட்லேருந்து வெளியே வர போகிறோம். இல்லை அப்படின்னா இந்த ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு ஹிட் அப்படின்னு நம்ம மைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நமக்கு வந்து 40% அப்படின்னா நமக்கு வந்து 80% வந்து எப்போ வருதோ அப்போ தான் நம்ம வந்து ஹிட் ஆக போகிறோம். 80% இன் பிட்வீன் நமக்கு வந்து எந்த ஒரு ட்ரேடுமே கிடையாது. நமக்கு இந்த ஸ்டாப் லாஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸில் வருது more than 80%. நம்மளுடைய இங்கே பாருங்கள் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து 199%, அதாவது கிட்டத்தட்ட 0.39%. அப்படின்னா நமக்கு 40% அரௌண்ட் நம்ம வச்சுக்கலாம். இந்த 40%லேருந்து டபுள் அப்படி இன்ட்டு 2 போட்டிங்கன்னா நமக்கு 80% வந்து எப்போ வருதோ அப்போ நம்ம இந்த ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆகலாம், அதாவது ப்ராஃபிட்லேருந்து எக்ஸிட் ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒன்ஸ் இந்த இடத்துல வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும்போது இதுலேருந்து நாம் எக்ஸிட் ஆகலாம். இதுதான் நம்மளுடைய ரூல்ஸ். இன் பிட்வீன் இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்குமே நமக்கு எந்த என்ட்ரியுமே கிடையாது. ஒன்ஸ் நாம இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டோம், அப்போ நம்ம எப்போ எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல தான் நம்ம எக்ஸிட் ஆகணும் வித் ப்ராஃபிட்டோட. ஓகே, இப்போ நம்ம 40 எடுத்துட்டோம். இப்போ 80% வந்து நமக்கு ஹிட் ஆயிடுச்சு. எப்போ ஹிட் ஆகுது?
டைம் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் 9:16 எடுத்தது நமக்கு வந்து ஒரு 1 o'clock கிட்ட தான் நமக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த இடத்துலையுமே இருந்துச்சு 11 o'clockலாம். பட் ஓகே, நம்மளுடைய /2 இதில் நம்ம வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். ஒன்ஸ் வந்து 40%ல் எடுத்தது 80% வரும்போது நம்மளுடைய ப்ராஃபிட்டை வந்து நாம் எக்ஸிட் பண்ணுறோம். 100%ஆக நீங்கள் எக்ஸிட் பண்ணாமல், அதாவது 2 லாட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இந்த 2 லாட்டையுமே இந்த இடத்துல நாம் எக்ஸிட் பண்ணி நாம் வெளியே வந்துடணும். அப்படி இல்லை, ஒன்ஸ் வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகி நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகுது அப்படின்னாலும் இந்த 2 லாட்டையுமே நாம் எக்ஸிட் பண்ணிடணும். இதுதான் இதனுடைய ரூல்ஸ். ஓகே, இப்போ நமக்கு வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா பாருங்கள், நமக்கு வந்து விவாப்புக்கு மேலே வந்து இதுக்கப்புறம் இந்த இடத்துல விவாப்புக்கு மேலே க்ளோஸ் ஆகுது, இல்லை இந்த இடத்துல வருது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இதுவுமே நம்ம பார்க்க வேண்டாம். மொதல் என்ட்ரி நமக்கு எப்போ கிடைக்குதோ அந்த என்ட்ரியிலேருந்து நம்மளுடைய டார்கெட் அடிக்கணும், இல்லை ஸ்டாப் லாஸ் அடிக்கணும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று அடிக்கிற வரைக்குமே பேஸ்ட் ஆன் விவாப் படி நம்ம ஹோல்ட் பண்ணணும், கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணணும். அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த MACD படி அகெயின் பாருங்கள், இந்த கட் நம்ம எடுத்துட்டோம், இங்கே ஒரு கட் இருக்குது, இல்லை இங்கே ஒரு கட் இருக்குது, இதில் எத்தனை கட் இருந்தாலுமே இது எதையுமே நாம் யோசிக்கவே வேண்டாம். ஏன்னா ஒன்ஸ் நம்ம என்ட்ரி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய டார்கெட்டும் ஃபிக்ஸ்டு, நம்மளுடைய ஸ்டாப் லாஸும் ஃபிக்ஸ்டு. இன் பிட்வீன் இதுக்கு நடுவில் நம்ம எந்த விதமான ட்ரேடுமே நாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக இருக்கணும். இப்போ நமக்கு ஒரு டவுட் இருக்கும், இதை வந்து நம்ம ஆப்ஷனில் எடுக்கணுமா இல்லை ஃபியூச்சரில் எடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட் இருக்கணும். அதாவது ஃபியூச்சரில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸும் டார்கெட்டும் ஃபிக்ஸடாக இருக்கும், அதில் உங்களுக்கு எந்த டவுட்டுமே இருக்காது. ஏன்னா இதே மாதிரி நமக்கு ஃபியூச்சர் சார்ட் இருக்கும். இதில் எப்போ நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதோ அப்போ நீங்கள் எக்ஸிட் ஆகிக்கலாம், இல்லை டார்கெட் ஹிட் ஆகுதோ அப்போ நீங்கள் இமீடியட்டாக எக்ஸிட் ஆகிக்கலாம். ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டவுட்டுமே உங்களுக்கு இருக்காது. ஆப்ஷனை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு டவுட் இருக்கலாம், எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் இப்போ நம்ம ரெண்டுமே எடுக்க போகிறோம். அதில் வந்து நீங்கள் இந்தி மணி இல்லைன்னா அட்தி மணி ரொம்ப பெஸ்ட்டு. உங்களுக்கு வந்து அட்தி மணினா என்ன, இந்தி மணினா என்ன, இல்லை அவுட் ஆஃப் தி மணினா என்ன அப்படிங்கிற மாதிரி தெரியும். அப்படிங்கிறனால இப்போ நம்மளுடைய என்ட்ரி ப்ரைஸ் வந்து செல் சைடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 51,700 அப்படின்னா நீங்கள் 51,700 ப்ளஸ் ஒரு 100, 51,700 புட் ஆப்ஷனும் எடுக்கலாம், இல்லை ப்ளஸ் ஒரு 100 அப்படிங்கும் பொழுது 51,700 அப்படின்னா உங்களுக்கு வந்து அட்தி மணி. அதாவது நான் புட் ஆப்ஷனுக்கு சொல்கிறேன், இது வந்து உங்களுக்கு அட்தி மணி. இதில் ப்ளஸ் ஒரு 100 ருபீஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் 100 பார்த்தீங்க அப்படின்னா 57,800 வந்து இந்தி மணி. புட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துக்கலாம். ஒன்லி வந்து 51,700 இல்லைன்னா 57,800 எடுக்கலாம். இதுவே நீங்கள் கால் ஆப்ஷனுக்காக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு இதுதான் உங்களுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸு. இப்போ நம்ம கால் ஆப்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா 51,700 கால் ஆப்ஷன் நம்ம போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா -100 பாயிண்ட்ஸ். -100 பாயிண்ட்ஸ்னால் என்ன, 51,600 கால் ஆப்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து புட் ஆப்ஷனுக்கு, இது வந்து கால் ஆப்ஷனுக்கு நாம் எடுத்துக்கலாம். அதாவது பெஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தி மணி, அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு அட்தி மணியுமே பெஸ்ட்டு. அவுட் ஆஃப் தி மணி நமக்கு இது எடுத்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு ப்ராஃபிட் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியாது. அதனால இந்த ஆப்ஷன் சார்ட்டை பொறுத்த வரைக்குமே நீங்கள் இதை நோட் பண்ணிக்கோங்க. ஒன்லி வந்து அட்தி மணி இல்லை இந்தி மணி. நான் சஜஸ்ட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா இந்தி மணி வந்து நமக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். இப்போ நம்ம இந்த டே 1 பார்த்துட்டோம். அதாவது நாம் ஃப்ரைடே வந்து மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு நமக்கு இதில் ப்ராஃபிட்டாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம இதுலேயே வந்து வியாழக்கிழமை இல்லை புதன்கிழமெல்லாம் மார்க்கெட், அதாவது லாஸ்ட் வீக் மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம இப்போ பார்த்துக்கலாம். ஓகே, இது வந்து பிஃபோர், அதாவது வியாழக்கிழமை மார்க்கெட். இந்த மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே பாருங்கள் நமக்கு எந்த ஒரு கட்டுமே வரல. நம்ம ஃப்ரெஷ்ஷாக எந்த இடத்துல கட்டு வருதோ அதை மட்டும் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஒன்று இதை வச்சு மட்டும் நம்ம எடுக்க போகிறதில்ல, இதையுமே சேர்த்து தான் எடுக்க போகிறோம். பாருங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே நமக்கு எந்த ஒரு கட்டுமே வரல. அகெயின் பாருங்கள் இந்த இடத்துல நமக்கு ஒரு கட்டு வருது, பட் கீழே இருக்குது, மார்க்கெட் கீழே இருக்கிறனால விட்டுக்கலாம். அகெயின் பாருங்கள் தெளிவாக நமக்கு கட்டு வந்த இடம் வந்து இம்மீடியட்டாக இந்த 1 மினிட்ல இந்த இடத்துல வந்திருக்கு. இந்த ரெட் கேண்டில் நமக்கு கட்டு வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம அகெயின் வந்து ஷார்ட் பொசிஷனை தான் இதில் இனிஷியேட் பண்ண போகிறோம். இந்த ரெட் கேண்டில் வந்திருக்கு. ஓகே, இதில் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். அடுத்த கேண்டில் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் நீங்கள் வந்து இதுதான் உங்களுடைய ரீசன் ஸ்டாப் லாஸ். எந்த கேண்டிலுக்கு லோவோ அந்த கட்டான கேண்டிலுக்கு ப்ரீவியஸ் கேண்டிலோட நீங்கள் ஹை வச்சுக்கலாம், இல்லை இந்த கேண்டில் கூட நீங்கள் வைக்கலாம். பட் ரூல்ஸ் படி இந்த கேண்டில் தான். 131 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ். நம்மளுடைய டார்கெட் என்ன போகும், இதுலேருந்து டபுள், அதாவது 260 வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். 26 பாயிண்ட்ஸ் அப்படின்னா ஒரு 52 பாயிண்ட்ஸ் வந்து 52% வந்து நம்ம இதில் எக்ஸிட் ஆகிற மாதிரி இருக்கும், பார்த்துக்கலாம். இருந்துச்சு 131 பாயிண்ட்ஸில் நம்ம ஸ்டாப் லாஸு 51 பாயிண்ட்ஸ், அதாவது 52 பாயிண்ட்ஸ் கூட நம்ம வச்சுக்கலாம் இதில்.
இதுதான் நம்மளுடைய என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட்டு. இதில் பாருங்கள், நம்ம இந்த கட் ஆகும் பொழுது நம்ம எடுக்க போகிறது இல்லை. நம்ம மேலே இருக்கும் பொழுதே நம்ம என்ன பண்ண போகிறோம், பை சைடுக்கு பார்க்க போகிறது இல்லை, செல் சைடுக்கு மட்டும் தான் நம்ம இந்த டேயில் பார்க்க போகிறோம். நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடுச்சு செல் சைடு தான். அப்போ எப்போ நம்ம செல் எடுக்க போகிறோம், இந்த இடத்துல பாருங்கள் இம்மீடியட்டாகவே நமக்கு வந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இந்த என்ட்ரி எடுத்துருக்க கூட முடியாது, இம்மீடியட்டாகவே நமக்கு வந்து இதாகிடுச்சு. அப்படி பார்த்தாலும் கூட நமக்கு இந்த லைனுக்கு, அதாவது இந்த கரெக்டாக கட் ஆகிற டைமில் பாருங்கள் நமக்கு மார்க்கெட் வந்து க்ரீன் கலரில் மேலே இருக்குது. அப்படிங்கும் பொழுது நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் பையும் இல்லை, நமக்கு செல் சைடு தான் நம்ம பார்க்கணும். அப்படின்னா இந்த இடத்துல நம்ம இனிஷியேட் பண்ண மாட்டோம். எப்போ நம்ம இனிஷியேட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில் இந்த இடத்துல ஒரு கட் வருது, நமக்கும் இங்கேயும் கட் வருது. அப்படிங்கும் பொழுது இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி போடுறீங்க. 131 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், டார்கெட் வந்து நமக்கு டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் டே, அதுக்கு முன்னாடி உள்ள டேவை நம்ம பார்த்துக்கலாம். இதில் வந்து இந்த டேயில் வந்து உங்களோட டார்கெட் அண்ட் ப்ராஃபிட் வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து நமக்கு ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு அகைன் வந்து எப்போ நமக்கு வந்து ஒரு என்ட்ரி கிடைக்குதோ நீங்கள் வெயிட் பண்ணி எடுக்கலாம். 1 or 2 என்ட்ரிஸ் தான் ஒரு நாளைக்கு நமக்கு இருக்கும். இதில் பாருங்கள், இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து என்ட்ரி எப்போ வருது, இப்போ மேலே போயிடுச்சு, நம்ம செல் சைடு தான் பார்க்க போகிறோம். பட் நமக்கு வந்து செல் சைடுக்கு வந்து மார்க்கெட் வந்து இல்லை. அப்படிங்கும்பொழுது இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு என்னாச்சு, மேலே மார்க்கெட் இருக்குது, கட் ஆகிடுச்சு, இதுலேயும் மேலே இருக்குது. 0 பாயிண்ட்டுக்கு மேலே போச்சுன்னா நம்ம என்ன சொன்னோம், நம்ம செல்லுக்கு தான் பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல என்ட்ரி இல்லை. ஓகே, அப்போ நமக்கு எங்கேயாவது என்ட்ரி வருதான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நமக்கு டவுன் சைடுக்கு வருது. பட் மார்க்கெட் வந்து எங்கே இருக்குது, விவாப்புக்கு மேலே இருக்குது. அப்போ என்ட்ரியே இல்லை அப்படின்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நமக்கு பாருங்கள், மார்க்கெட் வந்து கீழேயே வரவே இல்லை, நமக்கும் விவாப்புக்கு மேலேயே இருக்குது, நமக்கு இதில் என்ட்ரியே கிடைக்கல. இந்த இடத்துல வந்து பாருங்கள் கட்டு வருது, அகைன் மார்க்கெட் மேலே இருக்குது, என்ட்ரியே நமக்கு இல்லை. அப்படிங்கும் பொழுது இந்த இடத்துல பாருங்கள் மார்க்கெட்டை அன்றைக்கி டே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. நம்ம இன்றைக்கி இதில் ஒரு 300 பாயிண்ட்ஸ் 270 பாயிண்ட்ஸில் ஏர்ன் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் டே, அதுக்கு முன்னாடி உள்ள டே நமக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து எப்போ நமக்கு என்ட்ரி கிடச்சி அப்படின்னு பார்த்துக்கலாம். மார்க்கெட் ஓப்பன் ஆகும் பொழுதே நமக்கு என்ன இதில் இருக்குது பாருங்கள், நமக்கு அப் சைடில் இருக்குது. ஆனால் நமக்கு எம்ஏசிடி வந்து நமக்கு டவுன் சைடுக்கு தான் சஜஸ்ட் பண்ணுது. ஏன்னா எம்ஏசிடி மேலே இருக்குது, அப்போ நமக்கு டவுன் சைடு தான் பார்க்கணும். அப்போ ஓகே, எங்கெல்லாம் கட் ஆகுதுன்னு பாருங்கள், எங்கேயுமே கட் வரல. இந்த கட் எடுத்தாலும் கூட நமக்கு வந்து மார்க்கெட் விவாப்புக்கு மேலே இருக்குது, அப்போ இந்த என்ட்ரியும் இல்லை. இங்கே பாருங்கள், இதுலேயும் நமக்கு மேலே கட் வருது, பட் மார்க்கெட் வந்து இங்கே தான் இருக்குது, இன்னும் என்ட்ரிகள். இங்கே வந்து டவுன்ஃபால் கட்டு வருது, பட் எங்கே இருக்காங்க, மார்க்கெட் மேலே இருக்காங்க, நமக்கு என்ட்ரி எதுவுமே இல்லை. இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்து இம்மீடியட்டாக நமக்கு எங்கே கட்டு வருது, ஆல்ரெடி கட் ஆகிடுச்சு, விவாப்புக்கு கீழே வருது, இது நமக்கு ஒரு என்ட்ரி. இந்த என்ட்ரியில் நம்ம டவுனுக்கு எடுக்கிறோம். நம்மளுடைய ரீசன்ட் கேண்டிலோட லோ தான், நம்ம ஹை தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்க போகிறோம். அதாவது 20% வைக்க போகிறோம். நமக்கு இதில் வந்து 40% வந்து மோர் தேன் 40% நம்மளுக்கு வந்துடுச்சு. என்ட்ரி கிடச்சிச்சா? ஓகே, இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறீங்க. இதுதான் உங்களுடைய ரீசன்ட் ஸ்டாப் லாஸ், ப்ரீவியஸ் கேண்டில் ரீசன்ட் ஸ்டாப் லாஸ். டார்கெட் வந்து ஃபிக்ஸ்டு. ஒன்ஸ் டார்கெட் அடித்தாலும் ஓகே, இல்லை ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் ஓகே, நம்ம ட்ரேட்லேருந்து வெளியே வந்துக்கலாம். இதை நான் ஒரு 1 வீக் பார்த்துட்டு ஒரு ரேண்டமாக நம்ம ஒரு இந்த இயரில் வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்துட்டு இது ஆப்ஷன் ப்ரைஸில் எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ 19th டேயில் வந்து பார்த்துட்டோம். இப்போ 3 டேஸாக நம்ம பார்க்குறோம் இந்த ப்ராஃபிட், இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நமக்கு ஒர்க் அவுட்டாக இருக்குது. இப்போ இன்னைக்கு வந்து 10:23க்கு மார்க்கெட்டில் வந்து நம்ம என்ட்ரி எடுத்தோம். 11:26க்கு நமக்கு 263 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு பேங்க் நிஃப்டியில் என்ட்ரி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது எப்பயாவது என்ட்ரி கிடைக்குதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அடுத்த என்ட்ரி நமக்கு எப்பவும் கிடைக்குது. இந்த என்ட்ரி நம்ம எடுத்துட்டோம் அப்படி, நீங்கள் இந்த என்ட்ரி வந்து நம்ம எடுக்கல, மிஸ் ஆகிட்டாலும் கூட இந்த என்ட்ரி பாருங்கள், இந்த என்ட்ரியில் வந்து நமக்கு மார்க்கெட் கீழே தான் இருக்குது, பை தான் சஜஸ்ட் ஆகுது, ஆல்ரெடி நமக்கு கட் ஆகிடுச்சு. அப்போது பிவாப்புக்கு மேலே வந்துடுச்சு. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் இந்த என்ட்ரியும் நீங்கள் எடுத்துக்கலாம். ரன்னிங் வந்து இந்த என்ட்ரியும் உங்களுக்கு ரன் ஆகி நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்க. அகைன் நமக்கு வந்து இந்த என்ட்ரி இமீடியட்டாகவே நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு லாங் பொசிஷன் வந்து இந்த கேண்டில் க்ளோஸில் தான் நமக்கு கிடைக்குது. கரெக்டாக இந்த கேண்டிலோட க்ளோஸில் கிடைக்குது. இதில் நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டோம். 47% வந்து நம்மளுடைய ஸ்டாப் லாஸ். அப்போ நம்ம டார்கெட் என்னவாக இருக்கும் அப்படின்னா இன்டூ 2 போட்டுக்கோங்க. இன்டூ 2 போட்டிங்க அப்படின்னா ஒரு 50%க்கு ஒரு 3 பாயிண்ட்ஸ் கம்மி அப்படின்னா ஒரு 6 பாயிண்ட்ஸ் அப்படின்னா ஒரு 94 பாயிண்ட்ஸ் வந்து 94% வந்து நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் 95 நமக்கு வந்து இந்த இடத்துல. ஓகே, அப்போது
நம்ம எப்போ எடுத்தோம் 10.58க்கு அகைன் ஒரு 290 ஆர் 260 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இதில் கேப்சர் பண்ணிட்டோம் இந்த ஃபாலில். அகைன் நமக்கு வந்து பைக் வந்து என்ட்ரி கிடச்சிருக்கு. எப்போ கிடச்சிருக்கு 10:58 கிடச்சிருக்கு. அரௌண்ட் 2:08 வரைக்குமே நமக்கு எந்த ட்ரேடுமே இல்லை. நம்ம காமாக உட்காந்துக்கலாம். அவசரப்பட்டு நடுவில் நம்ம எந்த ட்ரேடுமே எடுக்க வேண்டாம். ஒரு ட்ரேட் நமக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலும் நமக்கு செகண்ட் ஒரு ட்ரேட் அன்னைக்கு கிடைக்குதுன்னா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். இந்த ட்ரேட் படி பாருங்கள், நமக்கு 140 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ், டார்கெட் வந்து 484 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த டேயில் நமக்கு 2 என்ட்ரி வந்து கிடைச்சிருக்கு. 2 என்ட்ரியுமே வந்து சக்ஸஸ். இப்போ நம்ம வந்து ஒரு 3 நாள் பார்த்துட்டோம். இன்னும் ஒரு நாள் பார்த்துட்டு ஒரு ரேண்டமாக வந்து இயரில் வந்து ஒரு 2 டேஸ் எடுத்து நம்ம பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஆப்ஷன் சார்ட்டில் இது எப்படி வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். இது வந்து 19th. ஓகே, நெக்ஸ்ட் டே வந்து 18. இந்த வீக்கில் வந்து 18 தான் ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா? 18th நம்ம வந்து பார்த்துக்கலாம். 18ல் பாருங்கள், மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதுமே வந்து ஹை கட்டில் தான் இருக்காங்க. ஸோ நம்ம விட்டுக்கலாம். நமக்கு டவுன்ஃபால் கட் வரும் பொழுது மார்க்கெட் வந்து எங்கே இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல மார்க்கெட் வந்து டவுன் சைடில் தான் இருக்குது. ஓகே, இந்த 18th டேயில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகும் பொழுதே பாருங்கள், நல்ல ஒரு டவுன் 0லேருந்து அப்படியே 0க்கு மேலே போயிடுச்சு. இப்போ இங்கே இருக்கும்போது நம்ம செல் சைடு தான் பார்க்க போகிறோம். மார்க்கெட்டும் பாருங்கள், ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்து நமக்கு வந்து இதுதான். இதில் நம்ம என்ட்ரி எடுத்துகிட்டு இதை ஒரு ஸ்டாப் லாஸாக வச்சு பார்த்தோம் அப்படின்னாலும் நமக்கு டார்கெட் வந்து ஹிட் ஆகிருக்கும். பட் நமக்கு இதில் பார்த்திங்க அப்படின்னா அப் சைடில் இருக்கிறனால இந்த என்ட்ரி நம்ம அவாய்ட் பண்ணுறோம். இதில் என்ட்ரி எதுவுமே இல்லை. இந்த இடத்துல வந்து மார்க்கெட் கட் ஆகுது. இந்த இடத்துல கட் ஆகும் பொழுது நம்ம கிட்டத்தட்ட வந்து விவாப் கிட்ட டச் ஆகணும். விவாப் கிட்ட நமக்கு எந்த ஒரு கேண்டிலுமே டச் ஆகலை. இங்கே பாருங்கள், விவாப் கிட்ட இங்கே நமக்கு வந்து கட் ஆகுது. பட் விவாப்புக்கு கீழே இருக்குது. அகைன் நமக்கு டச் ஆகும் பொழுது தான் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஆனால் டச் ஆகும் பொழுது பாருங்கள், நமக்கு வந்து 0க்கு கீழேயே வந்துடுச்சு. 0க்கு கீழேயே வந்து நமக்கு அப் சைடுக்கு ஒரு கட் வந்துடுச்சு. அப்போ என்ட்ரி எங்கே கிடைக்குது? நமக்கு 9:33க்கு இந்த கேண்டில் நமக்கு என்ட்ரி கிடைக்குது. ஓகே, நம்ம லாங் பொசிஷனை வந்து இதில் இனிஷியேட் பண்ணலாம். இந்த கேண்டில் நம்ம இனிஷியேட் பண்ணுறோம். ஸ்டாப் லாஸ் என்னவாக இருக்கும்? இந்த கேண்டிலோட லோ, இந்த கேண்டிலோட லோவில் ஸ்டாப் லாஸ் போடுங்க. உங்களுடைய 139 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸு, அதாவது 28 பாயிண்ட்ஸ். 40 பாயிண்ட்ஸுக்கு 2 பாயிண்ட் தான் கம்மி அப்படின்னா 80 பாயிண்ட்ஸ், அதாவது 76 பாயிண்ட்ஸ் வந்து 76% நம்ம வந்து இது பண்ணலாம். 76. ஓகே, நமக்கு எப்பவும் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி த்ரூ அவுட் டே வந்து நமக்கு 76 பாயிண்ட்ஸ் வந்து எப்போ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்டையர் டேவே வந்து நமக்கு எந்த ஒரு என்ட்ரியுமே கிடைக்காம மார்னிங் நம்ம எந்த டைமுக்கு எடுத்துருப்போம்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து 9:34க்கு எடுத்த என்ட்ரி கிட்டத்தட்ட இதில் தான் 323 வரைக்கும் தான் நமக்கு என்ட்ரி கிடைக்குது. ஓகே, இருந்தாலும் நம்மளுடைய டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. லாஸ்ட் 1 வீக் ஃபுல்லாகவே பார்த்தோம். இதில் நீங்கள் நிஃப்டியுமே பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ரேண்டமாக ஏதாவது ஒரு டேட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இனிமேல் தெளிவாக புரியும். இதை பார்த்துட்டு நம்ம ஆப்ஷன் சார்ட்டில் வந்து இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். இது எதுக்காக நான் 1 வீக் ஃபுல்லாகவே காட்டுறேன் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கலாம், ஏதாவது ஒரு டேட்டில் மட்டும் தான் இது ப்ராஃபிட்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இது எவ்ரி டே வந்து ப்ராஃபிட்டபிளான ஸ்ட்ராட்டஜி. இது 99% வந்து ப்ராஃபிட்டான ஸ்ட்ராட்டஜி. இது பேங்க் நிஃப்டிக்கும் ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். நீங்கள் மற்ற இண்டெக்ஸுக்குமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். இப்போ நம்ம ரேண்டமாக ஒரு டேட் எடுத்து அந்த டேட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். உதாரணத்திற்கு ஏப்ரல் ஒரு 22nd ஆர் ஒரு 19 எடுத்து பார்த்துக்கலாம், இல்லை 22 எடுத்து பார்த்துக்கலாம். ஓகே, இந்த 22 எடுத்து பார்த்துட்டு இப்போ மார்க்கெட் வந்து MACD படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டவுன் சைடு தான் சஜஸ்ட் ஆகுது. பட் நமக்கு கட்டு வரல. நமக்கு எப்போ கட்டு வருது? எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கட்டு வருது. இங்கேயுமே எக்ஸாக்டாக இருக்குது பாருங்கள். நம்மளுடைய இதை எடுத்து பார்த்துக்கலாம். ஷார்ட் பொசிஷன் நம்ம வந்து இனிஷியேட் பண்ணுறோம். எங்கே இனிஷியேட் பண்ணுறோம்? இந்த இடத்துல இனிஷியேட் பண்ணுறோம். நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ப்ரீவியஸ் ஐ தான், அதாவது ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப கம்மி தான். நீங்கள் டார்கெட் இது வந்து ஸ்டாப் லாஸாக வச்சிங்க அப்படின்னா கூட 12%, அதாவது 57% வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் இந்த லைன் நான் வச்சுருக்கேன். 57% நம்ம வச்சா கூட ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்ட நம்ம வரும்பொழுது எக்ஸிட்டால் மோர் தென் 150 பாயிண்ட்ஸ் வந்து இம்மீடியட்டாக நமக்கு அன்றைக்கி கிடச்சிருச்சு. அகைன் நமக்கு எப்போ மற்ற என்ட்ரி கிடைக்குதோ நீங்கள் அப்போ பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், அகைன் வந்து எப்போ என்ட்ரி வருது? அகைன் வந்து நமக்கு இங்கே வந்துடுச்சு. இந்த இடத்துலேருந்தே நமக்கு மேலே தான் இருக்குது. இங்கே கூட பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே போயிடுச்சு, செல் சைடு தான். பட் ஓகே, நமக்கு ஃபஸ்ட்டு என்ட்ரியுமே ஹிட்டு. இப்போ ப்ரீவியஸ் டே ஒன்று பார்த்துக்கலாம். 19th இந்த டே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த டேயில் வந்து ஓகே
மார்க்கெட் வந்து இங்கே ஓப்பன் ஆனதுமே நமக்கு டவுன்ஃபாலில் இருக்குது. பட் இங்கே வந்து டவுனில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அப் சைடு தான் பார்க்கணும். ஆனால் கட்டு வரல, பட் இங்கே கட்டு வந்துடுச்சு. கிட்டத்தட்ட இது கிட்ட நம்ம என்ன பண்ண போகிறோம், கட்டு வந்துடுச்சு. மார்க்கெட் வந்து இது கிட்ட இருக்குது, விவா பக்கத்தில் தான். அப்போ நம்ம வந்து லாங் பொசிஷனை இனிஷியேட் பண்ணுறோம். லாங் பொசிஷன் எப்போ இனிஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துலேயே நமக்கு வந்துடுச்சு. இந்த கேண்டிலில் பண்ணுறோம். விவாப்புக்கு கீழே இருக்கிற கேண்டில் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் இது. அப்படின்னா 168 பாயிண்ட்ஸ், 36% அப்படின்னா அரௌண்ட் ஒரு 74 பாயிண்ட்ஸ் தான். 74 பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஆல்ரெடி வந்துடுச்சு 74. ஆமாம், ஒரு 40% பார்த்தா கூட நீங்கள் 80% நீங்கள் பார்த்துக்கலாம். 80%ன்னு பார்த்தீங்கன்னா 70 or 80 கூட வச்சுக்கலாம். நம்ம அரௌண்ட் வந்து இதில் பார்த்துக்கலாம். 80% வந்து நமக்கு எப்போ ஹிட் ஆகுது, இந்த இடத்துல நமக்கு ஹிட் ஆகிடுச்சு 80. ஓகே, 79 80%. நம்ம என்ட்ரி எப்போ எடுத்திருக்கோன்னு பாருங்கள். 925க்கு எடுத்திருக்கோம். 1226க்கு க்ளோஸ் பண்ணிட்டோம். 168 பாயிண்டில் நம்மளுடைய ஸ்டாப் லாஸு, நம்மளுடைய டார்கெட் 367. இது வரைக்குமே நாம் செக் பண்ண எவ்ரி டேலையுமே நமக்கு என்ட்ரி இருக்குது. பட் பேஸ்ட் ஆன் இதையும் இந்த விவேப்பும் எம்ஏசிடியுமே நம்ம கம்பைன் பண்ணி கரெக்டாக நாம் என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா ஒன்ஸ் அது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும் பொழுது நாம் எக்ஸிட் ஆகணும். இல்லை டார்கெட் ஹிட் ஆகும் பொழுது யோசிக்காமல் நாம் எக்ஸிட் ஆனோம் அப்படின்னா எவ்ரிடே நம்மளால் ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியும். நீங்கள் 50,000ல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ வந்து மந்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜாக நமக்கு 30,000 வரைக்குமே இது வந்து ப்ராஃபிட் தரதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எப்போ வந்து இது 30,000 எப்போ வந்து 1 lakh ஆகுதோ அப்போ உங்களுடைய கேபிட்டலை நீங்கள் டெப்ளாய் பண்ணதுலேருந்து நீங்கள் வெளியே எடுத்துட்டு அகைன் வந்து உங்களுடைய ப்ராஃபிட்டை வச்சு மட்டுமே நீங்கள் அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எப்போ 1 lakh ஆகுதோ அப்போ நீங்கள் உங்களுடைய லாட் சைஸை வந்து 2 லாட்ஸில் இருந்து 2 லாட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி 4 லாட்ஸாக நாம் அதை ரன் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் ரன் பண்ணுறது மூலமாகவும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து ரொம்பவே வந்து குயிக்கான டைமில் நல்ல ஒரு இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஆனால் ஒன்லி இந்த ரூல்ஸை வந்து நாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இது வந்து ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத இப்போ பார்த்துக்கலாம். ஆனால் பேஸ்ட் ஆன் வந்து நம்ம இதுபடி தான் ட்ரேட் எடுக்கணும். அதாவது ஸ்பாட் சார்ட் படி தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். இப்போ நீங்கள் வந்து லைவில் வந்து எடுக்கிறதுக்காக நான் காட்டுறேன். இப்போ இந்த டேயில் வந்து ஒரு லே அவுட் வந்து நம்ம 2 வச்சுக்கலாம். இப்போ நிஃப்டி பேங்கில் வந்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே நமக்கு என்ட்ரி எப்போ கிடைக்கிது பார்த்தீங்கன்னா 51,700 நமக்கு கிடைக்கிது. நான் வந்து 51,600 வந்து புட் ஆப்ஷன் வீக்லி சார்ட் எடுத்துக்கலாம். பட் மந்த்லி சார்ட்டும் உங்களுக்கு நல்லா இருக்கும். நம்ம வீக்லி சார்ட் கூட எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு டைம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரி கிடையாது. 9:16 என்ட்ரி கிடைக்கிது. 1:06 வந்து எக்ஸிட் ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். நம்ம என்ட்ரி வந்து லாங் பொசிஷனை நம்ம இதில் இனிஷியேட் பண்ணுறோம். 9:16 நம்ம எடுக்கிறோம். இந்த இடத்துல நமக்கு என்ட்ரி கிடைக்கிது 9:16 போது இங்கே உங்களுடைய ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா அந்த டேயோட லோவில் தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். 48 பாயிண்ட்ஸ் அப்படின்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ் கூட வச்சுக்கோங்க. 100 பாயிண்ட்ஸ் வரும்போது நம்ம எக்ஸிட் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு ஹிட் ஆகிடுச்சு. பட் இதுபடி நமக்கு வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஆப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இதில் ஹிட் ஆகிடுச்சு. பட் இதில் வந்து நமக்கு இதில் தான் நமக்கு 17க்கு தான் நமக்கு வந்து என்ட்ரி கிடைக்கிது. நம்ம 17 எங்கே இருக்குது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 17, அதாவது 1:07 நமக்கு இந்த கேண்டிலில் நமக்கு வந்து கிடைக்கிது 122 பாயிண்ட்ஸ் வந்து இதில் வச்சிங்க அப்படின்னா கூட நமக்கு இதில் 122 ஹை வந்து இது வரைக்குமே இருக்குது. ஒரு 150 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கால்குலேட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு 2 லாட்ஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா 2 லாட் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் 15 × 2 அப்போ 30 எடுக்கிறோம் அப்படின்னா இதில் ஒரு 136 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட் எவ்ரி டே. நான் சொல்கிறேன் 136 பாயிண்ட்ஸ்னால் ஒரு 4,000 rupees நமக்கு வந்து ப்ராஃபிட். நமக்கு 100 அதாவது 48 பாயிண்ட்ஸ். இதை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வந்து 48 பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து ரிஸ்க்கு. 48 பாயிண்ட் அப்படிங்கும் பொழுது 48 × 30
1400 ரிஸ்க்கு, உங்களோட ப்ராஃபிட் வந்து 4000. இது வந்து நீங்கள் ஆப்ஷன் சார்ட்டையும் ஸ்பாட் சார்ட்டையும் கம்பைன் பண்ணி நீங்கள் ஆப்ஷன் சார்ட்டில் எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் எடுக்கிற என்ட்ரி நீங்கள் 48லேருந்து நீங்கள் 100 வச்சாலும் சரி, இல்லை இதில் எப்போ எக்ஸிட் ஆகுதோ, என்னுடைய சஜஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எப்போ உங்களுடைய ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் ஹிட் ஆகுதோ இதையே நீங்கள் பேஸ் ஃபைலாக வச்சு நீங்கள் ஆப்ஷன் சார்ட்லையுமே எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஃபியூச்சரில் வச்சாலும் சரி தான். ஃபியூச்சரில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபியூச்சர்லையுமே உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபியூச்சரில் வந்து 121 சேம் நம்ம எடுத்த டைம் வந்து இதில் வந்து நம்ம ஷார்ட் பொசிஷன் இனிஷியேட் பண்ணணும். 9:18 நம்ம ஷார்ட் வந்து இது பண்ணுறோம் இந்த இடத்துல. ஓகேயா, இதில் பண்ணுறோம். இதோடைய ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் ஃபிக்ஸடாகவே இதில் போட்டுக்கலாம், இதில் போட முடியும். இதில் வந்து டார்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நம்ம சொன்ன மாதிரி தான் 1 o'clock நமக்கு இனிஷியேட் ஆகுதுன்னா நமக்கு இதில் மட்டுமே எத்தனை பாயிண்ட்டு 116க்கு நம்ம வந்து இது பண்ணுறோம். 16 or 7 இது இருக்கட்டும். பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணியிருப்போம் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். 352 பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ராடேலையும் நம்மளால் வந்து கேதர் பண்ண முடியும். இது மாதிரி தான் நாம் வந்து ஆப்ஷன் சார்ட்டையும் ஃபியூச்சர் சார்ட்டையும் கம்பைன் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னாலும், இல்லை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்குமே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை இதை தவிர்த்து உங்களுக்கு வந்து ஸ்கேல்பிங்கில், அதாவது நம்ம இப்போ இன்றைக்கி வந்து சொல்லி கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பிங்கை விட பெட்டரான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸ்கேல்பிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேண்டில் என்ட்ரி இன்னொரு கேண்டில் எக்ஸிட் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப குயிக்காக இருக்கணும். இது பாருங்கள், நம்ம மார்னிங் எடுக்கிற என்ட்ரி நமக்கு 1 o'clock வரைக்குமே நம்ம ப்ராஃபிட்டபிளாகவே நம்ம இருக்கலாம். எந்த ஒரு பயமும் இல்லை. ஏன்னா ஸ்டாப் லாஸும் நம்ம வந்து நோட் பண்ணியிருப்போம், இல்லை டார்கெட்டுமே அதில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாலும் நமக்கு எந்த, அதாவது லாஸ் ஆனாலும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் தான் நமக்கு லாஸ் ஆகும், ப்ராஃபிட் வந்தாலும் பர்டிகுலர் அமௌண்ட் அப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதில் இறங்குறனால எந்த ஒரு பயமுமே இல்லாமல், ஃபியரே இல்லாமல் நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜிஸை மட்டுமே ஃபாலோ பண்ணி ஒரு 50,000 கேபிட்டலை வச்சு கூட நம்மளால் ஸ்டாக் மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் நம்மளால் மல்டிப்ளை பண்ணி நம்மளுடைய கேபிட்டலை வந்து கொண்டு போக முடியும். 1 minute ஸ்ட்ராட்டஜியில் நிறைய பேர் வந்து ரொம்ப கம்மியான ஸ்ட்ராட்டஜிஸில் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் வேணும் அப்படின்னு கேட்டனால இன்றைக்கி இந்த ஸ்ட்ராட்டஜிஸை பற்றி நம்ம தெளிவான ஒரு விளக்கம் வந்து சொல்கிறோம். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு சிம்பிளாக இருக்கலாம், பட் இதில் ஒரே ஒரு ரூல் என்ன அப்படின்னா நம்ம இதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் நம்மளால் இதை வந்து ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டே 1ல் இருந்து இன்னொரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி சொல்லி கொடுத்துருந்தோம் நம்மளுடைய சேனலில். அந்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றின லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையுமே நீங்கள் யூஸ் பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது வந்து நம்ம எந்த சைடு போகலாம் அப்படிங்கிறது வந்து தெளிவாக காட்டும். அதாவது புட் சைடு போகிறோமா, இல்லை பை சைடு போகிறோமா, இல்லை செல் சைடு போகிறோமா அப்படிங்கிற மாதிரியான தெளிவான ஒரு விளக்கம் வந்து அந்த வீடியோவில் இருக்கும். அதையுமே நீங்கள் பார்த்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து சூட்டபிளாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். மற்றும் நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து மண்டேலேருந்து, அதாவது நெக்ஸ்ட் டேலேருந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எவ்ரிடே வந்து நோட் பண்ணுங்கள், இல்லை பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள், இல்லை லைவாக வந்து ஒரு ட்ரேட் இல்லை 2 ட்ரேட் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 1 monthலேயே வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து நீங்கள் வந்து மாஸ்டர் ஆகலாம். இந்த ஸ்ட்ராட்டஜிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபியரே இல்லை. மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் பண்ணுறாங்க, இல்லை கேப் டவுனில் ஓப்பன் பண்ணுறாங்க, எந்த மாதிரியான எந்த ஒரு ஃபியருமே இல்லாமல் மார்னிங் வந்து ரொம்பவே கூலாக எந்த சைடில் நமக்கு என்ட்ரி கிடைக்குதோ அந்த சைடை பொறுத்து நம்ம ஈஸியாக என்ட்ரி எடுத்து நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும். நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில். இந்த வீடியோ, இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாகும் நம்மளுடைய டெலகிராம் குரூப்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தெரிவிச்சிக்கலாம். டெலகிராம் குரூப்பில் நம்ம எவ்ரிடே நாம் எடுக்கிற ட்ரேடை மட்டும்தான் நம்ம அதில் போஸ்ட் பண்ணுறோம். அதையுமே நீங்கள் பார்த்து லைவ் மார்க்கெட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். மற்றும் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் படி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலுமே நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லலாம். மற்றும் நீங்கள் ஒரு ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுறீங்க, அதனுடைய டார்கெட் என்ன, ஸ்டாப் லாஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த பதிலை நான் வந்து உங்களுக்கு அளிக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய இன்ட்ராடே லெவல்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்ட்ராட்டஜிஸ், இல்லை ஸ்டாக் டு வாட்சாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களோட எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே உங்களுடைய ட்ரேடிங் கரியருக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனல் வந்து உங்களுக்கு உங்களுடைய போர்ட்ஃபோலியோ எப்பவுமே வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.